உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசூரிடம் தை மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை. என்ன தனுசு ராசி நண்பர்களே, ஊர்ல இருக்கிற எல்லா ஜோசியரும் சொல்லிட்டான் உங்களுக்கு 7 குரு. ஹாய் அபகர் சங்கமங்கள் சப்தமத்தில். நான் எங்கத்த சங்கமங்கள் சப்தமத்தில். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரயத்தில் ஆரம்பிக்குது. குடும்பத்தில் விரய செலவு, முயற்சி விரயம், பொருளாதார விரயம், அப்படி தானே ஆரம்பிக்குது. அதுக்கு தான் அனுபவ ஜோதிடம் தான் இப்போ வேலை செய்யும். பிறகு தைரியம் மட்டும் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி வந்துடலாம். அதன் பிறகு மனைவி வல்லுன்னு விழுறாங்க. பிராமண எதிர்ப்பு, உசுரை விட்டுலாமாயா, சே என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது இந்த மாதம். பிறகு முத்தான ஒரு 6 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். சொல்கிறதுக்கு நானே தயாராக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கஷ்டம்? கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 இந்த மாதம் நிறைவடையும் வரையிலும் அந்த 11 நவம்பர் 2025 முன்னாடி ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டு இருந்தது. வர்றது ஸ்டாப் ஆகி போச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ ஏற ஆரம்பித்து வீடு முழுகிற நிலைமையில் இருக்குது, வாகனம் முழுகிற நிலைமையில் இருக்குது, குடும்பம் முழுகிற நிலைமையில் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? பாட்டர்ஸ்லாம் எதிரி ஆயிட்டான், ஆன்டி ஆயிட்டான். உங்கள் அறிவே உங்களுக்கு ஆப்பு வைக்குது சுவாமி. ஆப்பு ஓப்போ இல்லை, ஆப்பு. பிறகு 15 ஜனவரி 2026 அதிலிருந்து 13 பிப்ரவரி 2026 பொற்காலம். எதில்? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் சரி, பில்டர்ஸுக்கும் சரி ஒரு பொற்காலம். விற்காத மனைகள் விற்குது, விற்காத லேண்டு விற்குது, விற்காத அப்பார்ட்மெண்ட்டு விற்குது. சொன்ன விலையை கொடுத்துட்டு வாங்கி போகிறா சாமி. சொன்ன விலை கொடுத்துட்றாங்க. பிறகு பிள்ளைகளுக்கு தேவையான அவங்களுடைய கல்வி செலவு, அவங்களுடைய உடை எல்லாமே அவங்களுக்கு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து என்னென்ன செய்ய முடியல, டியூஷன் ஃபீஸ் எல்லாம் மொத்தமாக கட்டுறாங்க. கொண்டு போய் டியூஷன் ஃபீஸ் அது 15 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 பிரமாதமான டைமு. உங்கள் மனதில் நினைத்தது 10ல் 7 செஞ்சிடுறீங்க. போதுமே, 70% மார்க் ஃபர்ஸ்ட். பிறகு அங்கிருந்து வாங்க 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026. ஓகே, கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, எதையாவது ஒரு பொருள் 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிற வியாபாரிகள் டப்புன்னு விற்றுறீங்க. 10 ரூபாயிலேருந்து 9 மடங்கு லாபம் பார்த்துடுறீங்க. பிரமாதம். பிறகு 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 வரலும் முயற்சி, நூதனமான முயற்சி. பிறகு 4 டிசம்பர் 2025 கடன்காரன் ஆஃப் ஆகிட்டான் உங்களுக்கு. 4 டிசம்பர் 2025 நீங்கள் எது சொன்னாலும் எஸ் சார்னு மண்டையை ஆட்டிக்கிட்டே இருந்தான். நீங்களும் அவனை மாங்காய் மண்டைன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் 9 பிப்ரவரிக்கு அப்புறமா அப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறான். அவன் சுரவு எடுத்து அப்படின்றான். அதுக்குள்ளே பணம் ரெடி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு நண்பன், அவனும் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஆஃப் ஆகிட்டான். இப்போ அவனும் கேட்பான் 9 பிப்ரவரி 2026 அப்புறமா, புரியுதா? புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கிரகங்கள் புரிய வச்சிடணும். பிறகு 9 பிப்ரவரி 2026 இந்த மாதம் முடிகிற 13 பிப்ரவரி 2026 வரலாம். என்ன? கடன்காரனுக்கு பதில் சொல்லுங்கள், வழக்குக்கு பதில் சொல்லுங்கள், நோய்க்கு டாக்டர் கொண்டு போய் காசை கட்டுங்க. இவ்வளோ நாள் அதெல்லாம் இருந்தாலும் ஆஃப் ஆகியிருந்தது. இப்போ அது அப்படி துள்ளி எழுந்திரிச்சு மேலே வருது. பிறகு இதுதான் முத்தான 6 பலன்கள் நிறைவடைந்தது. இப்பொழுது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் அனுபவித்து கொண்டே இருங்கள். யாருக்குமே ஷேர் செய்யணுன்ற நல்ல எண்ணம் இல்லாமல் வாழுங்கள். பார்ப்போமே உங்களுக்கு எவ்வளவு தர்மகுணம் இருக்கிறது. தர்மகுணம் இருந்தால் தானே ஜாதகமே வேலை செய்யும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும்.
அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9995295962, 98409 57612. Website www.srimeheru.org.